திட்டக்குழுவுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்ட நிதி ஆயோக்குடைய முதலாவது தலைவர் யாருன்னு கேட்கல, துணைத் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா தலைவருங்கிறவர் இந்திய பிரதமர் யார் இருக்காங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக நிதி ஆயோக்குடைய தலைவராகிடுவாங்க, மத்திய அமைச்சர்கள் உறுப்பினர்கள் ஆயிடுவாங்க. துணைத் தலைவராக நியமிக்கப்படுறவர் தான் நிர்வாக தலைவராகவும் இருப்பார். அரவிந்த் பனகாரியா தான் முதல் துணைத் தலைவராகவும் நிர்வாக தலைவராகவும் இருந்திருக்கிறாரு. ஆப்ஷன் சி தான் விடை. இது 12th எக்கனாமிக்ஸில் 11வது பாடம் பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல் அப்படிங்கிற பாடத்தில் 9வது டாபிக் நிதி ஆயோக் அப்படிங்கிற தலைப்பின்களை கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய மற்ற 3 பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. ஏன்னா இவங்க எல்லாருமே நிதிக்குழுவுடைய தலைவர்களாக இருந்தவங்க தான். முதல் நிதிக்குழுவுடைய தலைவர் தான் கேசி நியோகி, 2வது நிதிக்குழுவுடைய தலைவர் தான் கே சந்தானம், 5வது நிதிக்குழுவுடைய தலைவர் தான் மகாவீர் தியாகி. இதை இவங்களுடைய கால வரிசைப்படுத்த சொல்லியும் கேட்டிருப்பாங்க. ஸோ 1, 2, 5 அப்படிங்கிறது தான் அவங்களுடைய தலைவர் பதவி வைத்தது. இது எங்கே இருக்குது அப்படின்னா 9வது பாடம் நிதி பொருளியலில் இருக்குது. சிலபஸில் 5வது பகுதி இந்திய பொருளாதாரத்தில் திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இதை கேட்பாங்க. கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் ஐடிஐ லெவல் கொஸ்டின் 2025 நவம்பர் மாதம் நடந்தது.